அந்த நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக மாற்றிவிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு திருத்தலத்தில் திருத்தொண்டராக பணியாற்றினேன். சரியா? அப்போ அங்கே திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த திருவிழா சமயத்தில் அங்கே ஒரு வழக்கம் உண்டு. அங்கே திருச்சிலுவையில் ஒரு சின்ன பகுதி அவங்க வச்சிருக்கிறாங்க. அருளிக்கமாக புனித பொருளாக என்ன பண்ணுறாங்க, புனித பண்டம் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தலத்தில் திருச்சிலுவையினுடைய ஒரு சின்ன பகுதியை என்ன பண்ணுறாங்க, வைத்திருக்கின்றார்கள். அப்போ திருவிழாவின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், திருவிழாவில் ஒரு முக்கிய நாளில் அந்த திருப்பண்டத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பண்ட ஆசிரியர் கொடுப்பாங்க. இப்போ நான் திருத்தொண்டர், ஃபாதர் அங்கே பீடத்துக்கு கோயில் மண்டபத்தில் வச்சு தான் அங்கே வழிபாடு நடக்குது. கோயிலுடைய ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற பீடத்தில் அந்த திருப்பண்டம் இருக்கின்றது. அப்போ ஃபாதர் சொல்கிறாங்க, தம்பி எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வராங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, நெருக்கி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. என்ன மக்கள் நெருக்கி அடிச்சுட்டு வருவாங்க, கொஞ்சம் கவனமாக கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போ அங்கே வழிபாடு ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில கூடி தான் என்ன பண்ணுறோம், போய் அந்த திருப்பண்டத்தை எடுத்துகிட்டு வர்றோம். நான் எடுத்துகிட்டு வரேன். வரும்போது எனக்கு பெருசாக எந்த இடையூறும் இருந்த மாதிரி இல்லை. நான் கொண்டு பீடத்தில் வச்சாச்சு. வழிபாடு முடிஞ்சிச்சு. இப்போ வழிபாடு முடிஞ்சு மீண்டுமாக கோயில் மண்டபத்திலிருந்து பீடத்துக்கு நான் அந்த திருப்பண்டத்தை கொண்டுட்டு போகணும். திருப்பண்டம் எதில் வச்சுருக்கிறாங்க, நம்ம நற்கரணை கதிர் பாத்திரம் மாதிரி ஒரு கதிர் பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஃபிக்ஸில் வச்சுருக்காங்கன்னு அந்த திருப்பண்டத்தை. அப்போ அந்த கதிர் பாத்திரத்தை என்ன பண்ணுறேன், நான் தூக்கிட்டு வரேன். நான் திரும்ப உள்ளே போகிறேன். வழிபாடு இறக்குறைய முடிஞ்சிட்டுல, மக்கள் அவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, கோயிலுக்குள்ளே உள்ளே சாடி வந்தாச்சு. உள்ளே சாடி வந்துட்டு எல்லாரும் அந்த திருப்பண்டை வச்சுருக்கிறத என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க, தொட்டு முத்தம் செய்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, தொட்டுகிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன், தள்ளி விட்டுறாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டு அப்படின்னு சொன்னால், அவங்க நடுவில் தொடாதீங்க, நடுவில் தொடாதீங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் அவங்க நடுவில் அந்த திருப்பண்டத்தை தொடுறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை தள்ளி என்ன பண்ணிட்டாங்க, அது கீழே விழ போயிடுச்சு. இந்த கையில் அந்த கதிர் பாத்திரம் இருக்குது, திருப்பண்டம் அப்படி கீழே விழ போயிட்டு நான் கீழே அந்த திருப்பண்டத்தை அப்படி பிடிச்சிருக்கிறேன். எல்லாரும் இந்த கதிர் பாத்திரம் தொட்டு 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 முத்தம் கீழே விழுந்ததை கூட கவனிக்கல. என் இந்த கையில் அந்த திருச்சிலுவையினுடைய அந்த திருப்பண்டம் இருக்குது. இதை எனக்கு கோபம்னா தாங்க முடியல. சரியா? எனவே நம்முடைய எளிய நம்பிக்கை ஒரு கட்டத்தில் மூட நம்பிக்கையாக மாறிவிடாத அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த திருச்சிலுவையை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே திருச்சிலுவை பக்தியின் அடையாளமாக நாம் அதை தொட்டு முத்தம் செய்கிறது, அதிலிருந்து எண்ணெய் வடித்து எடுப்பது, இதெல்லாம் நம்முடைய எளிய விசுவாசம். சரியா? ஆனால் அது எப்போ ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆகும் அப்படின்னு சொன்னால், எப்போ ஒரு நம்பிக்கை உங்களை முடக்கி போடுகின்றதோ அப்போ அது மூட நம்பிக்கையாக மாறும். எப்போ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வளிக்கின்றதோ, அதுதானே இயேசு எல்லாத்தையும் சொன்னார். குணம் பெறுவதற்காக இயேசு கிட்ட வந்த எல்லாத்தையும் என்ன சொன்னார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிடுச்சு அப்படின்னு சொன்னார். உங்களுடைய நம்பிக்கையின் செயல்பாடுகள் எது உங்களுக்கு நலமளிக்குமோ, தனி மனிதனாகவோ ஒரு சமூகமாகவோ உங்களுக்கு அது விடுதலையை தரும், நலம் தரும் அப்படின்னா அந்த நம்பிக்கை நலமான நம்பிக்கை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கை என்னது, மூட நம்பிக்கை, உங்களை முடக்குகின்ற. சரியா? அதனால திருச்சிலுவையை பக்தியின் அடையாளமாக கொண்டாடலாம் நாம. ஆனால் கொண்டாடும் போது கவனம் வேணும். நம்முடைய நம்பிக்கை எந்த விதத்திலும் யார் கண்ணுக்கு முன்னாடி மூட நம்பிக்கையாக தெரிகின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது. அப்போ அங்கே திருச்சிலுவை நம்ம மகிமைப்படுத்தவில்லை, அதனுடைய மகிமையை நாங்கள் குறைப்பவர்களாக மாறிவிடுவோம். ரெண்டாவது, திருச்சிலுவை விடுதலின் அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது விவிலியம் முழுவதுமே திருச்சிலுவை இறையல் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் சொல்லித்தரு. அதாவது மனிதன் பாவம் செஞ்சுட்டா அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும். அதற்காக அவருடைய மகனை கடவுள் என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். அந்த மகன் தன்னுடைய உயிரை கொடுத்து தான் என்ன பண்ணணும், நம்மளை விடுவிக்க முடியும். அதை அவர் எப்படி செய்யணும்னா இந்த சிலுவையில் இறந்து தான் அவர் செய்யணும். அதுதான் மீட்பின் திட்டம். ஓகேவா? அப்போ மீட்பின் திட்டத்தின்படி இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளை மீட்க முடியும். அவர் சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டார். எனவே சிலுவை என்னவாயிருது, மீட்பின் அடையாளமாக, விடுதலையின் அடையாளமாக, அதாவது பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற விடுதலையின் அடையாளமாக சிலுவை மாறுகின்றது. விவிலியத்தில் நீங்கள் எந்த பகுதியை சிலுவை சார்ந்து எந்த பகுதியை வாசித்தாலும் இந்த செய்தியை தான் சொல்லும். சரியா? கொலைசேரிக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லும். இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த திருச்சிலுவை தான் நம்மை மீட்குது, நம்மை விடுவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். சரியா? எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாலும் சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி பாவத்திற்கு முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 6ஆவது அதிகாரத்தில் 6ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ இயல்பு சிலுவையில் அரைஞ்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி கொலைசேரிக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆவது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தினான கடன் பத்திரத்தை இந்த சிலுவையின் மூலமாக தான் கடவுள் என்ன பண்ணாரு, அழித்து நமக்கு விடுதலை அளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே
திருச்சிலுவை சார்ந்து விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற இறையியல் எல்லாமே நமக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னா, சிலுவை விடுதலையின் அடையாளம், மீட்பின் அடையாளம். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு அடையாளம் தான் என்னது? சிலுவை அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அல்ல, இதுல நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சிலுவையை பாவத்திலிருந்து நம்ம மீட்கின்ற விடுதலை அடையாளமாக மட்டுமல்லாமல் சிலுவையை ஒரு சில விடுதலை கூறுகளை நமக்கு சொல்லித் தருது. ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லித்தரேன். இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரணும். எப்படி சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து என்னை விடுவிச்சிருக்கிறாரு, இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, என்னால் பாவம் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற சூழல் கிடையாது. இந்த குடிகாரங்க வந்து நான் குடியை விடுன்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல, குடிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, குடிக்காட்டி எனக்கு கையில் நடுங்கும். இனிமே அப்படி கிடையாது. நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஆண்டவர் ரத்தம் சிந்தி என்னை பாவத்திலிருந்து விடுவிச்சிட்டாரு, என்னுடைய பாவத்தின் கடன் பத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு, அவர் அழித்து விட்டார். எனவே பாவத்தை வெல்ல என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை சிலுவை தரணும் அப்படிங்கிறது தான் சிலுவை இறையியல், ரைட்டா? ஆனால் அந்த இறையிலுக்குள்ள நான் ஒரு விடுதலை கூறு பார்க்கின்றேன். அந்த விடுதலை கூறு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவாக இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை அடிமைப்படுத்த நினைக்கின்றவர்கள் நம்மை சார்ந்தவற்றை அல்லது நம்மையே நாம இழிவாக பார்க்கும்படியான ஒரு மனநிலையை நமக்குள்ள புகுத்துகின்றார்கள். சரியா? நம்மை சார்ந்தவற்றை நாமளே இழிவாக நினைக்கின்ற ஒரு மனநிலை என்ன பண்றாங்க, புகுத்துகின்றார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நெய்தல்வெளி எழுத்தாளர் ஒருவர் சிறுகதைகள் எழுதுகின்றவர். அவர் ஒரு கதையில் எழுதுறார், அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் எழுதுறார். அவர் ஒரு சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அப்போ அங்கே இன்டர்வியூக்கு நிறைய பேர் வர்றாங்க. அங்கே வந்து அவரும் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர் தான், அந்த எழுத்தாளரும். அவருடைய சமூகத்தை சார்ந்த இன்னொருத்தர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இன்டர்வியூக்காக வர்றார், நேர்முக தேர்வுக்காக. அப்படி வருகின்ற போது இவர்கிட்ட பேசும்போது இவருக்கு வந்து அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் என்ன அப்படின்னா, இவர் இருக்கிற ஆஃபீஸில் இவர் மீனவ சமூகம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இவர் வந்து நல்லா படித்தவர், ஒரு ஹை பொசிஷனில் இருக்கார். இவர் தன்னை வந்து ஒரு மீனவனாக என்ன பண்ணலை, அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. சரியா? அப்போ இந்த பையன் நம்ம சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு வருகின்ற போது எங்க நானும் மீனவன் அப்படின்னு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் என்ன பண்றாரு, அந்த பையன்கிட்ட விலகிறாரு. அந்த பையனுக்கு சிபாரிசு செய்யலை, ஒதுங்கி போயிடுறாரு. ஆனால் மீண்டுமாக ஒரு விடுமுறைக்கு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு, தன்னுடைய மீனவ கிராமத்துக்கு வருகின்ற போது அங்கே அவருடைய கார் வந்து ரிப்பேர் ஆகி நிற்குது. அப்போ வந்து அங்கே வந்து அந்த பையன், எந்த பையனை நேர்முக தேர்வில் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் அப்படி சொல்லிக்கொள்றது அவருக்கு ஒரு கூச்சமாக தெரிஞ்சிச்சோ, அந்த பையன் அவன் வேலை கிடைக்கல, வந்து திரும்ப கடலுக்கு தான் போயிட்டு இருக்கான். கடலுக்கு போனால் அந்த இடத்துல வந்தவன் இவரை பார்த்து, சார் வணக்கம், எங்கே அப்படின்னு கேட்கும்போது கார் ரிப்பேர்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த காரை சரி செய்து கொள்கின்றான். சரியா? அப்போ அவர் சொல்கிறார், எப்படி எனக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை போச்சு, எந்த விதத்தில் நான் குறைந்தவன். அவன் வந்து மீனவ சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னால அவன்கிட்ட திறமை இருக்கு. அவன் வந்து பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூட்டர் பண்ணுற அளவுக்கு படிச்சும் வச்சிருக்கிறான், ஒரு கார் ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு திறமையை வளர்த்து வச்சிருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு சமூகத்தின் அடிப்படையில் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னை தாழ்ந்தவனாக நினைக்கின்றேன். இதே மாதிரியான நிறைய விஷயங்களை சமூகம் சார்ந்தும் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மை இப்போ நீங்கள் தமிழ் வந்து தாழ்ந்தது அப்படின்னு நினைக்கலையா, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாதான் வந்து உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இங்கிலீஷ் மீடியம் உங்கள் அப்பா லாங்குவேஜா இங்கிலீஷு இல்லை, தமிழ் நம்முடைய தாய்மொழி. தமிழ் நம்ம தாய்மொழி, நம்ம தாழ்ந்ததான் நினைக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இது நினைக்க ஆரம்பித்தோம்? லோக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? லோக்கல்னு என்னது? லோக்கல்னு என்னது? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க, இது நல்ல கூல்ட்ரிங்க்ஸ், இது லோக்கல் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? அல்லது ஒரு சட்டை வாங்குறீங்க, இது நல்ல சட்டை, இது லோக்கல் சட்டை. அல்லது ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இது லோக்கல் ஃபோனு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. லோக்கல்னு என்னது? புரியல. தரம் தாழ்ந்ததா? டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அப்படி அர்த்தமே கிடையாது. லோக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடம் சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். லொக்காலிட்டி, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் சார்ந்து இருப்பதுக்கு பேர் தான் என்னது, லோக்கல். ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம், லோக்கல் அப்படின்னு சொன்னா தரம் தாழ்ந்து அப்படின்னு நினைக்கிறோம். யார் இதை நினைக்க வச்சா நம்மளை? யார் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்க, நம்மை சார்ந்த ஒன்றை அல்லது நம்மை சார்ந்தவர்களை நாமே தாழ்வாக நினைக்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள்ள என்ன பண்றாங்க, புகுத்துறாங்க. அப்படி புகுத்துறதுனால நாம் என்ன பண்றோம், கடைசி வரைக்கும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையில், அது அவமானம், நம்மை சார்ந்து நம்ம கூட இருக்கிறதெல்லாம் அவமானத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி கருதுறோம். ஆனால் திருச்சிலுவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சமூகம் அதை அவமானத்தின் அடையாளமாக நினைச்சது. சரியா? இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எதுக்கு சொன்னாங்க? சிலுவையில் அடிச்சா இவரை அவமானப்படுத்த முடியும்,
சிலுவையில் அடிப்பது வந்து அவமானத்தின் சின்னம். நீ கடவுளின் மகனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் பார்ப்போம். மத்தேயு 27 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் எப்படி அவமானத்தோட சேர்ந்திருப்பாரு, கடவுள் அவமானம் இல்லாமல் இருப்பாரு, இது வந்து அவமானத்தின் அடையாளம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசு அங்க உள்ள வர்றாரு, என்ன பண்றாரு, நீ எதை வந்து அவமானம் அப்படின்னு சொல்றியோ அதே நான் வெற்றியின் அடையாளமாக மாத்தி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறார். சரியா? சிலுவையில் இவர் அரைஞ்சு இவர் அவமானப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அவர் ஆனால் சிலுவையோடு கூடவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். மத்தேயு 28 அதிகாரம் 5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் இயேசுவை தேடி வருகின்ற போது அங்கே வானதர் கேட்கிறார், யாரை தேடுறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையா தேடுகிறீர்? அவர் பேரோடையே சேர்ந்துட்டு, எப்படி நாசரேத்து என்கின்ற ஒரு குக்கிராமம் அவருடைய பேரோட அடையாளமாக ஒட்டி கொண்டதோ அதே மாதிரி அந்த சமூகம் அவமானத்தின் சின்னமாக நினைச்ச சிலுவை அவருடைய பேரோடு ஒட்டி கொண்டது. நிறைய விஷயங்கள் நம்மை சார்ந்த அடையாளங்களை நாம் இன்னைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் நம்ம மனசுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கிற அந்த எண்ணம் தான். நம்மை சார்ந்ததெல்லாம் மோசமானது, நம்மை சார்ந்ததான் தாழ்ந்தது, இவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க, இவங்களை வச்சுலாம் வேலை பார்க்கவே முடியாது. சரியா? நான் சென்னையில் படிக்கின்ற போது ஒரு இடத்துக்கு மினிஸ்ட்ரி போனோம். ஒரு பங்குக்கு வந்து அந்த வார இறுதி நாட்களில் பணிக்கு செய்ய போவோம். அப்போ நம்ம மறை மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் அங்கே ஒரு நல்ல நிலைமையில் சார்ந்த சங்கத்திற்கு வேற அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தலைவராக இருந்தார். அப்போ நான் இங்கே வந்து முதல் முறையாக ஒரு பங்கில் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய பயோடேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அவருக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அவர் சமூகம் சார்ந்தும் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, ஒரு நல்ல கான்ட்ராக்டர் இருக்கார், நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாரு. அவர் சார்ந்த அந்த அமைப்புக்குள்ளேயும் நிறைய பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் பணக்காரங்களாம் உள்ள வருவாங்க, தொழிலதிபர்கள்லாம் வருவாங்க. எனவே நான் அவர்கிட்ட லிஸ்ட்டை அனுப்பி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த லிஸ்ட்டை பார்த்து இதில் உள்ள பசங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களோ உங்கள் நண்பர்களோ எனக்கு தெரியப்படுத்துங்க, நம்ம பசங்களுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம பசங்களாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, வந்து நின்று வேலையெல்லாம் செஞ்சுக்கிற மாட்டானுங்க அப்படின்ட்டு. ஆனால் மாற்று சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கடைசி வரைக்கும் எவனும் ஒருத்தனை வந்து தொழிலாளியை வச்சுக்கிற மாட்டான். இன்னைக்கு என் கடையில் ஒருத்தனை வந்து வேலைக்கு எடுக்கிறான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனை தொழிலாளி வச்சுக்கிற மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு கடை போட்டு கொடுத்து என்ன பண்ணுவான், அவனை முதலாளி வைக்கிறோம். அப்படியாகத்தான் அந்த சமூகங்கள்லாம் வளர்ந்து நிற்குது. ஆனால் நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் எல்லாருமே வந்து பெரிய பெரிய இடங்கள்ல இருந்துச்சு, அடுத்து யாருக்குமே வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாமல் கேட்டால் இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் நின்றுக்கிற மாட்டான், இவன் வேலை பார்த்துக்கிற மாட்டான், இவனை வச்சு வேலை பார்க்க முடியாது, சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு நம்மை சார்ந்தவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அவமான ஒரு தாழ்நிலை அடையாளங்களை நாமே குத்தி 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 வச்சு இன்னைக்கு வந்து நம்மை நாமே ஒரு தாழ்ந்த சமூகமாக கருதி கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அது நமக்குள்ள விதைக்கப்பட்டது. எதற்காக? நம்மை அடிமைப்படுத்துவதற்காக விதைக்கப்பட்டது. இதுதான் வந்து திருச்சிலுவை கற்றுத்தருகின்ற முதன்மை விடுதலை பாடமாக நான் பார்க்குறேன். நீ யாரா அதை அவமானம்னு சொல்றது, நீ யாரா அதை தாழ்வு அப்படின்னு சொல்றது, நீ தாழ்வுன்னு சொல்ற, ஆனால் அதுதான் வந்து என்னுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்க போது பாரு, அதைத்தான் நான் என்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ள போகிறேன் பார் அப்படின்னு இயேசு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு திருச்சிலுவை நம்ம கொண்டாடுவதற்கு காரணம். அந்த முடிவை நீங்களும் நானும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, என் மீது குத்தப்படுகின்ற அந்த தாழ்வு அல்லது அவமானம் அல்லது இழிநிலை அப்படிங்கிற அடையாளங்களை மற்றவன் சொல்றதுனால அது வந்து எனக்கு அவமானமா, மற்றவன் சொல்றதுனால அது எனக்கு தாழ்நிலை ஆயிருமா அப்படின்னு சொல்லி நாம் அதை வந்து ஒரு நம்முடைய அடையாளமாக உயர்த்தி பிடிக்க நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக விடுதலை என்பது நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் சாத்தியமாகும். எனவே அந்த ஒரு சிந்தனை நம்ம உள்வாங்கி, திருச்சிலுவை பக்தியின் அடையாளமா அப்படின்னா ஆமாம் பக்தியின் அடையாளம் தான், ஆனால் அதை வந்து மூட நம்பிக்கையின் அடையாளமாக நாம் மாற்றிடக்கூடாது. திருச்சிலுவை விடுதலையின் அடையாளமா அப்படின்னா ஆமாம் அது விடுதலை அடையாளம் தான், ஆனால் அந்த திருச்சிலுவையை வெறும் பாவத்திலிருந்து விடுவிக்கின்ற அடையாளமாக மட்டும் பார்க்காம நம்முடைய சமூக விடுதலைக்கான அந்த விடுதலை கூரை உள்வாங்கி இருக்கிற இந்த திருச்சிலுவை அவமானம் என்று உலகம் கருதியதை இயேசு தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டார். எனவே என்ன யாரும் என்ன பண்ண முடியாது, இது தாழ்ந்தது, இந்த அவமானமானது, இது இழிந்தது அப்படின்னு சொல்லி என்னிடம் இருப்பதை என்னை சார்ந்தது யாரும் சொன்னாங்க அப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் என்கின்ற மனநிலை என்ன பண்ணணும், அந்த திருச்சிலுவை எனக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த தெளிந்த சிந்தனையோடு நாம் முன்னேறி செல்வதற்கான அருளை ஆற்றலை இந்த திருப்பலியிலே திருச்சிலுவை அதன் வழியாக நாம் கேட்டு மன்றாடுவோம்.